உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நான் சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை சீக்கிரமாக உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோபனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். சில விஷயங்கள் உடனே நடக்குது, சில விஷயங்கள் லேட் ஆகுது. சரி, லேட் ஆகிறது காரணமும் நம்மளுக்கு தெரியறதில்ல. சரி, சில சமயம் நடக்குமா நடக்காதாங்கிற டவுட்டில் அதற்கான முயற்சிகளையும் நம்ம விட்டுருவோம். விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆசைப்படுறப்பே நம்ம மனசில் நிறைய டவுட்ஸ் வரும். சில சமயம் நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் வரும். சில சமயங்களில் அதுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களையும் யோசிப்போம். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுறப்போ அதற்கு முரண்பாடான எண்ணங்கள், அதாவது அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அப்படி தானே? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள், அதுக்கு முரண்பாடான, அதாவது கான்ட்ரடிக்டரியான விஷயங்கள், அதிலிருந்து நம்மளுடைய ஃபோக்கஸை எடுத்துகிட்டு நம்மளுடைய கவனம் நம்மளுக்கு எது ஆசைப்படுறோமோ அதில் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான எண்ணங்கள் வந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு ஆப்போசிட்டான உணர்வுகள் வந்தால் அதையும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கல் பாயிண்ட், அதாவது நம்மளுடைய ஃபோக்கஸ் எது தேவையோ அதில் மட்டும்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, எங்கே நம்மளுடைய கவனம் போகுதோ அங்கே தான் நம்மளுடைய எனர்ஜி போகும். அப்போது அந்த விஷயத்திற்கான எஃபர்ட்ஸ் அதிகரிக்கும். அதாவது நம்ம எனர்ஜி அங்கே போக போக வி வில் டேக் எஃபர்ட்ஸ். ஸோ அதற்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு தேவையான விஷயங்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, தேவையில்லாத விஷயங்களை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? அதுக்கு தான் ஹோபனோபனோ மெடிடேஷனை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். அப்போ நம்ம மனசில் இருக்கிற சந்தேகமாக இருக்கட்டும், ஒரு ஹெசிடேஷனாக இருக்கட்டும், ஒரு பயமாக இருக்கட்டும், எந்தவித ஒரு நெகட்டிவ் எமோஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இது நடக்குமா நடக்காதா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஹோபனோபனோ மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக இந்த நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். அப்போது எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எந்தவித தடங்களும் இல்லாமல் உங்களுடைய கவனத்தை நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் உங்களால் வைக்க முடியும். ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸ், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை முழு கவனத்தோடு செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் தானே. அதனால தான் இந்த ஹோபனோபனோ மெடிடேஷனை ரெகுலராக பண்ணுங்கள். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு டெய்லி இந்த ஹோபனோபனோ மெடிடேஷனை காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, இந்த 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. காலையில் ஒரு 11 தடவை, நைட்டு 11 தடவை, முடிஞ்சால் 108 டைம்ஸ். ஸோ 7, 11, 21 ஆர் 108 இந்த ஆர்டரில் நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்கிறப்போ உங்கள் மனசில் ஏற்கனவே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பப்போ உருவாகிற நெகட்டிவான தாட்ஸாக இருந்தாலும் சரி, அது கிளியராக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை எந்தவித தடங்களும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களால் எஃபர்ட் எடுத்து அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.